அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் அழகு 2 கீழே இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற பகுதியில் இருந்தால் வினாக்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 4 நியூ சிலபஸ். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா அழகு 2ல் இருக்குது. ஓகேவா, அழகு 2 பார்த்திங்கன்னா சொல்லகராதி. ஓகே, இதே சொல்லகராதியில் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 3 இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அப்படிங்கிற மாதிரி 3 இடங்களில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து 2 வினாக்கள் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த பகுதியை பொறுத்தளவில் இதற்கு படிக்கிறதுக்குன்னு தனியாக எங்கேயுமே நோட்ஸ் இருக்காது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் தெரியுது, இல்லைனா நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பகுதியில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, இந்த பகுதியை பொறுத்தளவில் எல்லா வினாக்களுமே ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில வினாக்கள் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே போய் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறமா நம்மளுடைய வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதாவது பேச்சு வழக்குனா என்ன, எழுத்து வழக்குனா என்ன அப்படிங்கிறத இந்த வினா பார்த்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஓகே, ஆப்ஷனை பாருங்கள். உழவர்கள் வயலில் இறங்குறாங்க. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க. ஓகேவா, அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கூவை மிஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. கூக்கு பதிலாக கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதெல்லாமே நல்லா உச்சரித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நாம் அன்றாடமாக பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர்கள் இதே வார்த்தையை நாங்கள் இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை தான் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம பேச்சு வழக்கில் அங்கங்கே ஒவ்வொரு வட்டாரங்களில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வட்டாரங்களில் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆனால் எழுத்து வழக்கு அப்படிங்கும்போது ஏன்னா ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் எழுத்து வழக்குன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கணும். அதாவது அது இலக்கிய வடிவம். ஓகே, இங்கே பாருங்கள், ஆப்ஷனாக பாருங்கள். உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தூய தமிழ் சொற்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சொற்கள் முழுசாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இறங்கினார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுசாக முடிஞ்சிருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பேச்சு வழக்கில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தையை மிஸ் பண்ணிவிட்டு அதற்கு மாற்றாக ஒன்று ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வேறு ஏதாவது வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இல்லைனா அந்த தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணால் கூட அதில் பாதியாக சுருக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இறங்குறாங்க. ஓகேவா, இப்படி பாதியாக சுருக்கிட்டுமா. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்க. எழுத்து வழக்கில் இதேமாதிரி அறகுறையாக இருக்காது, முழுசாக முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் பேச்சு வழக்கும் எழுத்து வழக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வினாக்கள் பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் டீப்பாக சிந்திக்க வைக்கும். ஓகேவா, சிந்திக்க வைக்கும்னு சொல்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவரை நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த வினாக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அதாவது எழுத்து வழக்கு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஆப்ஷனை படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், சரியாக சொன்னாய் முழுசாக இருக்கா. இங்கே பாருங்கள், ரைட்டாக சொன்னேன். ரைட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தை. சொன்ன இதுவுமே பார்த்தீங்கன்னா சொன்னாய் அப்படிங்கிறது வராமல் சொன்னன்னு பாதியில் முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், சரியாகன்னு வரணும். சரியாக சொன்ன இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாதியில் முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக, இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக சொன்னேன். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. ஓகே, இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எழுத்து வழக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது. அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரியானதை கண்டறிக. அதாவது எழுத்து வழக்கில் உள்ளதை கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அதாவது சரியான சொற்கள் கேட்டிருக்கிறாங்க. அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது. மற்ற சென்டென்ஸை படித்து பாருங்கள். அவன் தலைகாணியில், ஓகேவா, இது வராது. அவன் தலவாணியில், இதுவுமே வராது. அவன் தலகாயில், இதுவுமே வராது. சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியானதை கண்டறிக. விளக்கு. ஓகே, விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேச்சு வழக்கு. ஓகேவா, பேசுகிறம்போது விளக்குன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இதற்கு நிகரான
தூய தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்குனா விளக்கு அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா, எந்த ல அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். இந்த ல போட்டால் தான் விளக்கு. விளக்குனா அகல் விளக்கு அப்படிங்கிறத இங்கே குறிச்சிருக்கிறாங்க. அகல் விளக்கு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தவனா பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. ஓகே, இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம பேசுகிறது. ஸோ இதற்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இன்னைக்கு அப்படிங்கிறத இன்றைக்குன்னு மாற்றிடலாம். காத்தாலே அப்படிங்கிறத காலையில் அப்படின்னு மாற்றிடலாம். காப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தை. இதற்கு இணையான தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா குழம்பி நீர். ஓகேவா, காப்பிக்கு இணையான தமிழ் வார்த்தை குழம்பி நீர். குடித்தேன். ஓகே, குடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அதாவது சரியான தொடர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானதாக இருக்கும். வாருங்கள் சாமி வாருங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு தொடர். மற்றதில் பாருங்கள் வாங்க. ஓகேவா, இதில் குறையா முடிச்சிட்டாங்க. வாங்க அப்படிங்கிறது முழு சொல் கிடையாது. ஓகேவா, இங்கே வாருங்க வாருங்க இதுவுமே முழுசாக முடியலை. இங்கே வாங்கல் சாமி வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வாங்கல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வாருங்கள்னு கொடுத்துருக்காங்க. வாருங்கள் சாமி வாருங்கள் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வேணா சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. ஓகே, இதுவரை பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பேச்சு வழக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடமாக பேசுகிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதோ எழுப்புறேன் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு. மற்றதை பாருங்கள், இதோ எழுப்புகிறேன். ஓகேவா, இது முழுசாக இருக்குது. இதுவுமே பாருங்கள், இதோ எழுப்புகின்றேன் இதுவும் கரெக்டாக இருக்குது. இதோ எழுப்புகின்றான் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதோ எழுப்புறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. ஓகேவா, இதை தான் இவங்க கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றி. ஓகேவா, இருக்குன்னா அதற்கு இணையான முழு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கின்றது. ஓகேவா, இருக்கிறது இல்லைனா இருக்கின்றது அப்படிங்கிறது தான் முழுமையான சொல். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஓகேவா, எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க. ஓகேவா, இதை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்துப்பாகம் குடிக்கவா. ஓகேவா, இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த நீத்துப்பாகத்துக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்கஞ்சி. ஓகேவா, மேல்கஞ்சி குடிக்கவா அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில வினாக்களை வந்து நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்கும், இல்லைனா நம்மளை கொஞ்சம் தடுமாற வைக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வினா தான் இந்த வினா. புத்தகத்தில் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க. அதாவது இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரைநடையில் இருக்கும். ஓகேவா, அதில் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே. நீங்கள் புத்தகத்தில் இதை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த வினா வந்து உங்களை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். ஓகே, நீத்துப்பாகத்துக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்கஞ்சி. அடுத்த வினா எங்கே நிற்கிற. இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காகும் பொழுது எவ்வாறு அமையும் கேட்டிருக்கிறாங்க. எங்கே நிற்கிறாய் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஓகேவா, இதை வந்து எழுத்து வழக்காக மாற்றும் போது எதிர்த்தாப்புலன்னு சொல்லக்கூடாது. எதிரில் ஒரு டீ ஸ்டால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தை. அதற்கு இணையான தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா தேநீர் கடை இருக்கிறது. அதாவது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. அடுத்த வேணா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஓகேவா, 4ல் வந்து இது வந்து சரியான எழுத்து வழக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. ஓகேவா, என்ன கொடுத்துருக்குறாங்க. சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான். ஓகே, இந்த வினாவை பொறுத்தளவு நான் இப்போ ஆப்ஷன் கொடுக்காம இந்த வினாவை நான் கொடுத்துருந்தோம்னா நிறைய பேர் எதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்னா இதை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 70% மக்கள் இதை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சிரட்டைக்கு ஈக்குவலான தமிழ் வார்த்தை கொட்டாங்குச்சி அப்படின்னு தானே நினைப்பாங்க. அப்போது நீத்துப்பாகம்னா சோற்றோட மேல்கஞ்சி. அப்போ சோற்றை வடித்து நீட்டினான் அப்படிங்கிறதானே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை தான் செலக்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீத்துப்பாகத்துக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்கஞ்சி. ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். ஓகேவா, நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி இந்த பகுதி ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வினாக்களை வந்து நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைப் தான் இந்த வினா. ஓகே,
அடுத்த வினா எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா, 4 தொடரில் இது வந்து எழுத்து வழக்கு தொடர்னு கேட்டிருக்கிறாங்க. சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா, இங்கே பாருங்கள் தென்றலூன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே தென்றலூன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே தென்றலூ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, சோலையிலே. ஓகேவா, சோலைக்குள்ளே. சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இந்த வினாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை சிந்திக்க வைக்கும். ஓகேவா, பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். ஓகே, இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வினாவை பொறுத்தளவில் எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் குடித்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரபு சொல் கிடையாது. ஓகேவா, பால் பருகினான் அப்படிங்கிறது தான் மரபு சொல். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வர வாய்ப்பு இருக்குது. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். ஓகேவா, ஆனால் இவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா அருகாமையில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தான். அருகில் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு அப்படிங்கிறத இந்த வினாவில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. ஓகேவா, அம்மாவிடம் சொல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. சொல்லு அப்படின்னு வராது, சொல். அடுத்த வினா கீழ்கண்டவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. ஓகேவா, இதுவுமே பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் சார்ந்தது தான். காகம் கரையும் அப்படிங்கிறது தான் சரியான ஒளி மரபு. ஓகேவா, இங்கே அதை தான் கேட்டிருக்கிறாங்க. காகம் கத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறு. காகம் ஆளும் இங்கே தவறு. காகம் பேசும் அப்படிங்கிறது தவறு. காகம் கரையும் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு சொல். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. விளைச்சல். ஓகேவா, விளைச்சல்னு சொல்லக்கூடாது, விளைச்சல்னு சொல்லணும். பிடிவாதம் சொல்லக்கூடாது, பிடிவாதம். விலை. ஓகேவா, விலைன்னு முழுசாக சொல்லணும். அம்மாவாசி. ஓகேவா, அம்மாவாசை அப்படிங்கிறது முழுசாக சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா பின் வருநூற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சரியான தொடர் கேட்டிருக்கிறாங்க, அதாவது எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா, மற்றதில் எல்லாமே சின்ன சின்ன தவறு இருக்கும். இங்கே உயரமாகன்னு படாமல் ஒசரமாகன்னு கொடுத்துருக்குறாங்க. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான். ஓகே, வளர்ந்து விட்டான்னு கொடுக்காம வளர்ந்துட்டான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அவன் இப்பொழுது உயரமாக இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே உயரமாக வளர்ந்துட்டான். சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்வலமா. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. இதை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவன். ஓகேவா, ஒருத்தன் இங்கே இடத்துல ஒருவன் ஒண்டியாய் தனியாக போனால் அது ஊர்வலமான்னு சொல்லக்கூடாது, ஊர்வலமா அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா ஒசரமா வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிகன்னு கேட்டுக்கிறாங்க. உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 4 தொடர்கள் கொடுத்துட்டு அதில் எது சரியான எழுத்து தொடர்னு கேட்டிருக்கிறாங்க. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து தொடர். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மரபு தமிழ், அதாவது ஒளிமரபு சார்ந்து வினா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஒளிமரபு. ஓகே, நாய் ஓலையோடும் கிடையாது, நாய் கத்தும் கிடையாது, நாய் அழுவும் கிடையாது. ஓகேவா, சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த வினா பேச்சொலக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழமொழி பார்க்கும்போது இந்த வினா பார்த்துருந்தோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க, பேச்சு வழக்கு சொற்கள் இல்லாத பழமொழி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படிங்கிறதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். மற்றது பாருங்கள் அதை. ஓகேவா, அதை விட்டாலும் சொல்லணும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் வரக்கூடிய சொல். அதேமாதிரி அமாவாசைன்னு சொல்லணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் வரக்கூடிய சொற்கள். ஓகே, சரியான தொடர் பார்த்தீங்கன்னா அகலில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. ஓகேவா, ஒரு சைடில் வந்து பேச்சு வழக்கு கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று வந்து அதற்கு இணையான எழுத்து வழக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜோடியில் எந்த ஜோடி சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உங்கூருக்கே. ஓகேவா, உங்கள் ஊருக்கேன்னு சொல்லணும். ஓகே, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாதியாக குறைச்சிருக்காங்க, உங்கள் ஊருக்கேன்னு கொடுத்துருக்காங்க. வரசா விரைவாகன்னு சொல்லணும், இங்கே விரைவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. 3 வயசு. ஓகே, 3 வயதுன்னு சொல்லணும், இதுதான் சரியானது. இருக்குது இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு.
அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்துடுச்சு. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. இதற்கு இணையான எழுத்து வழக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் விழுந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது, பல் விழுந்து விட்டதுன்னு சொல்லணும். ஓகேவா, பல் விழுந்து விட்டது, அதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஓகேவா, ஒரு சொல் கொடுத்துட்டு அதற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் கேட்டிருக்கிறாங்க. உடம்புன்னு சொல்லக்கூடாது, உடம்பு. ஓகேவா, ஊ வரணும். ஓகே, உடம்பு அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு சொல். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டாயா. ஓகேவா, மாம்பழம் சாப்பிட்டாயா, அதான் சரியானது. ஓகேவா, மாம்பழம் சாப்பிட்டாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா கீழ்கண்ட பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. ஓகே, நான் நேற்று வந்தேன். ஓகேவா, நான் நேற்று வந்தேன். ஓகேவா, நான் நேற்று வந்தேன் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்குக. ஓகேவா, நாட்கள். ஓகேவா, மேக்ஸிமம் நிறைய இடங்களில் நம்ம வந்து நாட்கள் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் தூய தமிழ் சொற்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாது. ஓகேவா, எழுத்து வழக்கை பொறுத்தளவில் நாள்கள் அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா, நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேச்சு வழக்கு, நாள்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு. அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஓகே, இங்கேயும் பாருங்கள் காக்கா. ஓகேவா, காக்காங்கிறது நம்ம எல்லாம் நினச்சிருப்போம் இதுதான் எழுத்து வழக்குன்னு நினச்சிருப்போம். ஆனால் காக்கான்னு சொல்லக்கூடாது, ஒன்று காகம்னு சொல்லணும். ஓகே, காகம் சொல்லணும், இல்லைனா காக்கைன்னு சொல்லணும். இதுதான் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு. அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். இலையிலே சாப்பாடு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இலையிலேன்னு சொல்லக்கூடாது, இலையிலே அப்படின்னு சொல்லணும். ஓகே, இலையிலே சாப்பாடு அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எண்ணெய். ஓகேவா, ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, இதில் வந்து ஒரு ஈயை சேர்க்கணும். ஓகேவா, எண்ணெய் அப்படிங்கிறதான் சரியான எழுத்து வழக்கு சொல். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தியா. ஓகேவா, ஊரிலிருந்து வந்தாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. ஆனால் அதை எழுத்து வழக்கம் மாற்றும்போது மலர்விழி சுவரில். ஓகேவா, சுவற்றில் யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமான விஷயம். மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதுக்குள். ஓகேவா, அதுக்குள்னு சொல்லக்கூடாது, அதற்குள்னு சொல்லணும். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லு. ஓகே, வரிசையில் ஒழுங்காக நில் அப்படிங்கிறது சரியானது. ஓகே, நில்லுன்னு சொல்லக்கூடாது, நில் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். ஓகேவா, அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனை கூட்டிட்டு வர்றேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ அப்படின்னு சொல்லக்கூடாது, சிறிது உட்கார்ந்து போ. ஓகே, உட்கார்ந்து போ அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க. ஓகேவா, எங்கிருந்துன்னு சொல்லக்கூடாது, எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா பின் வரவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. சரியான எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா, விரும்புகிறேன்னு சொல்லக்கூடாது, விரும்புகின்றேன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடாது, தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. ஓகேவா, எழுத்து வழக்கு கேட்டிருக்கிறாங்க. யாரப்பான்னு சொல்லக்கூடாது, யார் நீ. ஓகேவா, யார் நீ. எங்கே வந்தேன்னு சொல்லக்கூடாது, எங்கு வந்தாய். ஓகேவா, எங்கேன்னு சொல்லக்கூடாது, முக்கியமான விஷயம் எங்கு அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, யார் நீ எங்கு வந்தாய் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்தவனா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகே, வாடை காற்று வீசியதுன்னு சொல்லக்கூடாது, வாடை காற்று வீசினேன்னு சொல்லக்கூடாது, வாடை காற்று வீசியதுன்னு சொல்லக்கூடாது, வாடை காற்று வீசியது. ஓகே, வாடை காற்று வீசியது அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா பேச்சு வழக்கு தொடரை காண்க. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய தொடர் பார்த்தீங்கன்னா எங்கடா போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லுமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்கள். மற்றதில் பார்த்தீங்கன்னா போகின்றாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு சொல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்களுமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொல். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஓகேவா, ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு, இதை வந்து எழுத்து வழக்கை மாற்ற சொல்லியிருக்காங்க. ரவைக்குன்னு சொல்லக்கூடாது, இரவுக்கு. சித்தப்பன அப்படிங்கிறத சிறிய தந்தையை. ஓகேவா, சிறிய தந்தை. ஓகே,
சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா? அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா? 4 தொடரில் சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஈ வரணும். ஓகேவா? எண்ணெய் தேய்த்து குளித்தேன் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா. நிறைய டைம் இந்த வினாவை கேட்டிருக்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லாமல் முன்னால் இருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? சரியான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஓகேவா? சுவற்றில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது, வலது பக்கம்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? வலப்பக்க. ஓகே, வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகே, பாகற்காய். ஓகேவா? பாகற்காய் வற்றல். ஓகே, வத்தல்னு சொல்லக்கூடாது, வற்றல்னு சொல்லணும். பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. ஓகேவா? இத்தொடருக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்கன்னு கேட்டிருக்கிறாங்க. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறதான் சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அதாவது எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் அப்படிங்கிறதான் சரியானது. ஓகேவா? இங்கே அவன் சொல்லக்கூடாது, அவன் பாட்டியோடு, யோடன்னு சொல்லக்கூடாது, பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் அப்படிங்கிறதான் சரியான தொடர். அடுத்த வினா எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவட்டத்திலிருந்து வர்றேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லக்கூடாது, நீண்ட. ஓகேவா? ரொம்பன்னு சொல்லக்கூடாது, நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் அப்படிங்கிறதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். ஓகேவா? அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா? உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதான் சரியான தொடர். ஓகே, உசிரேன்னு சொல்லக்கூடாது, உயிர்னு சொல்லக்கூடாது, உசுர்னு சொல்லக்கூடாது, உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். அடுத்த வினா பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. அதாவது எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் அப்படிங்கிறது சரியான தொடர். ஓகேவா? உழைக்கின்ற அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக சொல்லணும். ஓகே, இங்கே பாருங்கள், உழைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, மாடுதான் ஊருக்குள்ளே அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்லணும். ஊருக்குள்ளேன்னு சொல்லக்கூடாது, ஊருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக சொல்லணும். ஊருக்குள்ளே விலை போகும் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்போ இங்கே பதிலாக இப்பொழுது ஒசரமாக உயரமாக வளர்ந்துட்டான்னு சொல்லக்கூடாது, வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவனை கூட்டிகிட்டு வர்றேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. இதை எழுத்து வழக்காக மாற்றும்போது உங்கூருக்கே, உங்கள் ஊருக்கே அவனை அப்படின்னு சொல்லக்கூடாது, அவனை கூட்டிக்கிட்டுன்னு சொல்லக்கூடாது, கூட்டிக் கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடாது, வருகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும். ஓகேவா? அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கிறாங்க. வரிசையாக நின்னுக்கோன்னு சொல்லக்கூடாது, வரிசையாக நில்லுன்னு சொல்லக்கூடாது, நின்னிட்டியான்னு சொல்லக்கூடாது, வரிசையாக நில். ஓகேவா? நில் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரனே எழுதுக. ஓகேவா? காலை உணவை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடாது, காலை உணவை சாப்பிட்டியா அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. ஓகேவா? எனக்கு கூட உங்களைப் போல் ஆட வேண்டும் என்று ஆசை, அதுதான் சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. கொடுத்துடு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் கேட்டிருக்கிறாங்க. கொடுத்து விடு அப்படிங்கிறதான் சரியான சொல். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக. சாப்பிடு அப்படிங்கிறதான் சரியானது. ஓகே, சாப்பிடு. அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருநோற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிய கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? பேச்சு வழக்கில் இருக்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாம். அம்மா பசிக்கிறது. ஓகேவா? இது எழுத்து வழக்கு. அம்மா பசிக்கின்றது, இதுவுமே எழுத்து வழக்கு தான். அம்மா பசிப்பது, இதுவுமே பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு தான். ஓகே, அம்மா பசிக்குது, பசிக்குது, இதுதான் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருநோற்றில் பேச்சு வழக்கில். ஓகேவா? பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொல்ல கேட்டிருக்கிறாங்க. படித்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு. உண்டான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு. வந்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு. செஞ்சான். ஓகே, செஞ்சான்னு சொல்லக்கூடாது, செய்கிறான். செய்கிறான் அப்படிங்கிறது தான் தூய்மையான எழுத்து வழக்கு. செஞ்சான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு. அடுத்த வினா
எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா, சரியான தொடர் கேட்டிருக்கிறாங்க. அதிக தொலைவிலிருந்து வருகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். ஓகே, ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அதிக அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அடுத்த வினா, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான தொடர் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேவா, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, பின் வருவனவற்றில் எது சரியானது? அதாவது பேச்சு வழக்கு, அதாவது பேச்சு வழக்கு தொடரில் எந்த தொடர் சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தொடருமே பாருங்கள் 2 பாதியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இவங்க எதை பேஸ் பண்ணி ஆன்சர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 பாதியுமே பேச்சு வழக்காக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், அம்மா பசிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை பசிக்கின்றதுன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பசிக்குது. ஓகே, பசிக்குது, எனக்கு சோறு வேணும், வேண்டும் சொல்லணும், ஆனால் வேணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதே அடுத்த ஆப்ஷனை பாருங்கள், அம்மா பசிக்கிறது. ஓகேவா, பசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எழுத்து வழக்கு தான். எனக்கு சோறு வேண்டும், இதுவுமே பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுத்து வழக்கில் இருக்குது. அடுத்த ஆப்ஷனை பாருங்கள், அம்மா பசிக்குது, இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. எனக்கு உணவு வேண்டும், இது வந்து எழுத்து வழக்கு. இது அப்போ பார்த்தீங்கன்னா பாதி வந்து பேச்சு வழக்கில் இருக்குது, பாதி எழுத்து வழக்கில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அம்மா பசிக்கிறது, இது வந்தீங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்குது. இங்கே பாருங்கன்னா எனக்கு சோறு வேணும். ஓகே, வேண்டும் இங்கே இடத்துல வேணும். இது பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது, பாதி எழுத்து வழக்கில் இருக்குது. ஓகே, எதற்கு இந்த வினாவை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வினாக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியான டாப்பிக்னு நினச்சிட்டு டக்குன்னு எல்லா ஆப்ஷனுமே படித்து பார்க்காம, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சிஏ படிக்கிறீங்க இல்லை டிஏ படிக்கிறீங்கன்னா இதை டிக் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சு வழக்கு தானே கேட்டிருக்கிறாங்க, அப்போ வந்து இந்த வார்த்தை தவறு, ஸோ அப்போ இதை செலக்ட் பண்ணிடுவீங்க. இல்லைனா இந்த இதை படிக்கிறீங்க, இந்த வார்த்தை தவறு, அப்போ இதை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா, இது ஈஸியான டாபிக் தான். இப்படி ஈஸியான டாபிக் தான் நம்மளை வந்து காலவாரி விடும். ஓகேவா, அதனால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய 4மே தெளிவாக படித்து பார்க்கணும். ஓகே, தெளிவாக படித்து பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஓகே, பானை வணைதல் அப்படிங்கிறது தான் சரியான மரபு தமிழ். ஓகே, இங்கே வந்து இவங்க வந்து மரபு தமிழ் சார்ந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, பானை வணைதல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. ஓகே, அடுத்த வினா, எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கேன், கரெக்டாக? தவறு. ஓகே, பேரன் சொல்லக்கூடாது, பெயரன். பேத்தின்னு சொல்லக்கூடாது, பெயர்த்தி. உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து தொடர். ஓகேவா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் சொல்லக்கூடாது, பெயரன். பேத்தின்னு சொல்லக்கூடாது, பெயர்த்தி அப்படிங்கிறது தான் சொல்லணும். அடுத்த வினா, எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா, என் கதை பெரியது அப்படிங்கிறது தான் எழுத்து தொடர். ஓகே, என் கதை அப்படின்னு சொல்லக்கூடாது, என் கதை பெருசுன்னு சொல்லக்கூடாது, என் கதை பெரியது அப்படின்னு சொல்லணும். அடுத்த வினா, சொல்கிறேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா, அடிகோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. ஓகேவா, வயிற்றுக்குன்னு சொல்லக்கூடாது, வயிற்றுக்கு. ஓகேவா, வயிற்றுக்குன்னு சொல்லக்கூடாது, வயிற்றுக்குன்னு சொல்லணும். ஓகேவா, வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படிங்கிறத எழுத்து வழக்காக மாற்றினீங்கன்னா நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா, சரியான எழுத்து வழக்கினை கண்டறிய சொல்லியிருக்காங்க. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. ஓகேவா, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்த வினா, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அதாவது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய தொடர் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. மற்றது எல்லாமே எழுத்து வழக்கு. ஓகே, புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றது, வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது, மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு தொடர். இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. ஓகே, இது வந்து நன்றாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும். அடுத்த வினா, பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஓகேவா, எழுத்து வழக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்கிறாங்க, எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா, கீழ் வருவனவற்றில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகே, வந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு, வந்தாயா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதற்கு இணையான எழுத்து வழக்கு. மற்றதை பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். வருவியா வந்ததா, வந்ததாய் வருவாய், வருகிறாய் வருவாய், இதெல்லாமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த வினா, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். ஓகேவா, வாசல்னு வழங்குகிறோம். ஓகேவா, மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வாசல் வாசல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாயில் இல்லைன்னா இல் முன் இல்லைன்னா முன்றில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாசல் அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு வழங்கக்கூடிய எழுத்து வழக்கு சொற்கள். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்லுன்னு சொல்லக்கூடாது, சொல்லுக்கினுன்னு சொல்லக்கூடாது, சொல்கிறான்னு சொல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு சொல். அடுத்த வினா பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதாவது பேச்சு வழக்கு சொல் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் பேச்சு வழக்கு சொல். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு தொடரினை தெரிந்திடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்கிறாங்க. நேற்று நீ வந்தாயா அப்படிங்கிறதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. ஓகே, பதில் சொல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு சொல். பதில் சொல்லுச்சு, சொல்லிக்கினியா, சொன்னியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்கள். அடுத்த வினா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படிங்கிறதான் சரியான எழுத்து வழக்கு சொற்கள். வந்துட்டியா, வந்தியா, வந்துக்கினா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்கள். அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வந்துடுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஓகேவா, வந்து விடுகிறேன் அப்படிங்கிறதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. ஓகேவா, செய்தித்தாளை, அதாவது பேப்பர்னு சொல்லக்கூடாது, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலி அப்படின்னு சொல்லக்கூடாது, வயிற்று வலி. ஓகேவா, வயிற்று வலி அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த வினா. ஓகே, வாசலுக்கு வழங்கக்கூடிய எழுத்து வழக்கு சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்முன், முன்றில், ஓகேவா, வாயில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வழங்கக்கூடிய மற்ற எழுத்து வழக்கு சொற்கள். அடுத்த வினா எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. ஓகே, 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க. வாக்கியம் 1ம் வாக்கியம் 4ம் சரியான தொடர். ஓகே, நானும் அவனும் உள்ளே சென்றோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து தொடர். ஏன் முடியாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுத்து தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். ஓகே, இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதை கொடுத்துடுங்க, இதை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா சரியான எழுத்து வழக்கை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, மானம் பார்த்தன்னு சொல்லக்கூடாது, வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா நான் கிளம்பிட்டேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிய சொல்லியிருக்காங்க. நான் புறப்பட்டு விட்டேன். ஓகே, புறப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறிய அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன். ஓகேவா, அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்த வினா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருந்தான். ஓகேவா, அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அங்கே நல்லா கவனிப்பாங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா உங்கள் ஊருக்கே வர்றேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்கிறாங்க. உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா வரசா வந்துடுவேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. விரைவில் வந்து விடுவேன் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3ம் 4ம் சரியான தொடர்கள். ஓகே, பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது, பசிக்கின்றது. ஓகேவா, கொடுத்து அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, கொடுத்து அனுப்புறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே, சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி எறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர். ஓகே, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு தொடர். ஓகே, அவ்வளோதாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தொடர்பாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வினாக்கள் பார்த்துருப்போம். கடைசி வரை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.